ராமசுப்ரமணியம் சார், முதலீடுகள் தொடர்பாகவும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் சார்ந்தும் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் பேசி இருக்கக்கூடிய விவகாரங்கள், பொதுவாக இது பொருளாதாரம் சார்ந்து பேசி இருக்கிறார் அப்படின்னா, பொதுவாக பேசப்படக்கூடிய விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறாரா அல்லது கான்ஸ்டிடியூஷன்ல ரொம்ப உச்சபட்ச இடத்தில் ஒரு இருக்கக்கூடிய கவர்னர் யூனியன் கவர்மெண்டினுடைய புள்ளி விவரங்களை ஆதாரமாக வைத்து பேசி இருக்கிறாரா சார்? இந்த கேள்வி ஏன் கேட்கிறேன்னா, கூட்டத்தொடர் தொடங்க போகுது. ஒருவேளை கவர்மெண்ட் பெரிய சாதிச்சிருக்கிறோம் அவங்க எழுதி இருக்கலாம். இந்த நேரத்தில் இவர் இப்படி பேசி இருக்கிறதுனால கேட்கிறேன், எந்த தரவுகளின் அடிப்படையில் கவர்னர் மாளிகை லோக் பவன் இப்படி பேசுகிறது சார்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு நம்முடைய கவர்னரோட ஸ்டேட்மெண்ட். முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாகவே நான் பார்க்கின்றேன். சரி, ஏன்னா இந்த எஃப்டிஐ இந்த மாதிரி சமாச்சாரங்கள்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பார்க்கிற ஆள். அப்படி பார்க்கும் பொழுது ஏழியரா நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க 4th லெவல்ல இருக்கு. எஃப்டிஐ மகாராஷ்டிராக்கு அடுத்தபடியாக முன்னாடி எல்லாம் தமிழ்நாடு இருந்தது, இப்ப 4வது இடத்துக்கு போயிருக்குன்னு அவர் சொல்லுகின்றார். ஐ திங்க் இந்த புள்ளி விவரங்கள்லாம் எங்கேருந்து அவருக்கு கிடைச்சதுன்னு தெரியல. ஏன் காரணம் சொல்லுகின்றேன் என்றால், இந்த எஃப்டிஐ ஆர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முதல்ல மகாராஷ்டிரா, அப்புறம் கர்நாடகா, குஜராத் இது போன்றவைகள்லாம் போக அடுத்து 5வது இடத்துலதான் சாதாரணமா 4 அல்லது 5 இப்படிதான் தமிழ்நாடு எப்பவுமே இருக்கு. அது இன்னும் 2வது இடத்துல இருந்தது அப்படின்னு ஒரு புள்ளி வர சொல்லுகிறார். அது எனக்கு நான் தேடி பார்த்தேன், அது மாதிரி எனக்கு ஒன்றும் படவே இல்லை. மாறாக இப்ப 4வது இடம் அவரே ஒத்துக்கொள்ளுகின்றார். இன்ஃபேக்ட் இட் இஸ் இன் தி 4th place, which is quite appreciable. நிச்சயமாக நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நல்ல ஒரு, அதாவது ஒரு வெரி கன்ஜீனியல் இண்டஸ்ட்ரியல் அட்மாஸ்பியர் இங்க இருக்கிறதுனாலதான் தமிழ்நாட்டுக்கு நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்பது வருகின்றது அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகவே முதல் பாயிண்டா நான் பார்க்கிறது என்னவென்றால், அவர் ஐ திங்க் இன்னொன்னு கூட பார்க்கணும். அவர் என்ன அகில இந்திய அளவுல எப்படி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கின்றதுன்னு. நீங்க போன வருஷம் இந்தியா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட $81 பில்லியன் வந்திருக்கு சார். ஆனால் நெட் ஃப்ளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில இங்கேதான் நிறைய போய் கொண்டிருக்கின்றது. அதுக்கு இன்னைக்கு மத்திய அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்கார், வெளிநாடுகள்ல நம்ம இந்தியர்கள்லாம் இன்வெஸ்ட் பண்றது எங்களுக்கு பெருமை தான் அப்படிங்கிற மாதிரி. ஆல் ரைட், பட் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 81 நான் சொன்னேன், $81 பில்லியன் இங்கேருந்து வெளியில போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி லுக் அட் தி ஸ்டாக் மார்க்கெட் ஒலட்டைலா இருக்கின்றது. இங்கேருந்து வெளியில போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி இன்னைக்கு ஃபாரெக்ஸ் இன்னைக்கு $91 வந்துருது. ஒரு டாலருக்கு $91 கணக்கு வந்துருது. நான் கரடியா கத்திட்டு இருக்கேன் ரொம்ப காலமா. அது பிஜேபி 56 ரொம்ப அதிகமா 60 ரொம்ப ஐயோ 60 ஆயிடுது. டாக்டர் மன்மோகன் சிங் வயசு 80, அந்த 80 வந்துடும் போல இருக்குங்கிற மாதிரி எல்லாம் நம்முடைய பிரதமர் ஐ திங்க் ரொம்ப அநாகரிகமான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வயசுலாம் தாண்டி போயாச்சு, $91 வருகின்றது. இதெல்லாம் அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட $51 பில்லியன். அப்ப நெட்டுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள இருக்கிறது $30 பில்லியன் தான். இந்த நிலைமையில இருக்கும்போது நம்முடைய கவர்னர் ஒரு புள்ளி வார்த்தை சொல்லுகின்றார், நான் 2வது இருந்த இடத்த 4வதுங்கிறார். ஐ திங்க் அவருக்கு யாரு பிரீஃப் பண்றாங்களோ அவங்களுக்கு சரியா பிரீஃப் பண்ணல அப்படிங்கறதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அது ஒரு தவறான முன் உதாரணமாக நான் பார்க்கின்றேன். 2வதாக தமிழக வளர்ச்சி ரொம்ப வாங்குகிறார் சார். இதை விட என்ன வளர்ச்சி நம்ம இந்தியாவோட வளர்ச்சி 7%, கிட்டத்தட்ட 7 கூட இல்ல ஜிடிபி growthன்னா, தமிழ்நாட்டினோட வளர்ச்சி 11.12 அப்படின்னு. இட் இஸ் a fantastic growth. இந்தியாவிலேயே மிக அதிகமாக வளர்ச்சி அடைகின்ற மாநிலம் என்பது தமிழ்நாடு. இன்ஃபேக்ட் உங்களுடைய இந்தியான்னு நீங்க காம்பனன்ட் இந்தியா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய வளர்ச்சிக்கு மிக மிக உத்வேகத்தை கொடுக்கின்றது என்பது தமிழ்நாடு. அதுக்கு வளர்ச்சி போராது அப்படின்னு அவர் பேசுகின்றார் என்றால், எகைன்
He has been thoroughly briefed improperly by his advisors or assistants or whatever it is. So இது ஒரு முக்கியமானது. மூணாவது பாயிண்ட், அவர் பல விஷயங்கள் எடுக்கிறது வேற ஒண்ணும் மறைக்க முடியாதுங்கிறதுனால அதையும் சொல்லி இருக்கின்றார். இந்த என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இவ்வளவு பேர் வராங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% மேல இருக்கின்றதுங்கிறார். எந்த மாநிலத்தில் அந்த அளவுக்கு இருக்கின்றது? Let us touch our conscience and tell the truth. எந்த இந்தியாலேயே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதுலயே என்ன சொல்றாங்க, 2035 நாங்க 50 எட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இட் இஸ் a long way to go. Okay. But whereas Tamil Nadu has achieved something fantastically, அது வந்து it has been consistently about 49-50% for the past 4-5 years. அப்ப இதெல்லாம் நீங்க வந்து ஒரு வளர்ச்சியா எடுத்துக்கணும். அப்புறம் வந்து படு மட்டமான ஆட்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அதாவது கிராஜுவேஷனுடைய குவாலிட்டி ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி அதையும் பத்தி பேசுகின்றார். குவாலிட்டி குறைஞ்சதுன்னா எப்படி சார் 100 ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல கிட்டத்தட்ட 30க்கு மேல ரேங்க் பண்றதுங்கிறது தமிழ்நாடு. என்ன பேசிஸ்ல அவர் பேசுகின்றார்? இட் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட். அவர் தமிழ்நாட்டினுடைய பெருமைகளையும் புகழையும் பேசுறோம். ஆக்சுவலா ஆஸ் அ கவர்னர் அவர் அதெல்லாம் உண்மையான நிலவரத்தை அவர் பேசணும். மாறாக அவர் வந்து தமிழ்நாட்டில் உட்காந்து தமிழ்நாட்டை பத்தி எல்லாத்தையும் சொல்லாம ஒரு தவறான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தமிழ்நாட்டை வந்து ரொம்ப கேவலமா பேசுறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணமாக நான் பார்க்கின்றேன். ஐ திங்க் நானும் ரொம்ப காலமா நான் கவர்னர்ஸோட ஆட்டிடியூட், அவங்க ஸ்டேட்மெண்ட். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க சார். அதாவது சார், இந்த முதலீடுகள் அப்படிங்கிறது வந்து எம்ஓயு போட்ட உடனேவே அந்த வந்து பணமாவே வந்து அப்படியே குவிய போற ஒன்று கிடையாது. அது ஒரு நீண்ட கால செயல்பாட்டினுடைய ஒரு வடிவம் தான். அது ஒரு காலம் எடுத்துக்கும், 1 வருஷம் எடுத்துக்கும், 2 வருஷம் எடுத்துக்கும். எம்ஓயு போட்டவங்களும் ஒன்றும் உடனே அவங்க பணத்தை போட போறது கிடையாது. அவங்க த்ரூ பேங்க்ல லோனை வாங்கி தான் அந்த வேலையை செய்யவும் போகிறார்கள். அப்போ இதுல தமிழ்நாடு அரசாங்கம் நாங்க நடத்திய மாநாட்டின் மூலமாக அல்லது வெளிநாட்டுக்கு போய் நடத்தின இந்த பிசினஸ் ட்ரிப் மூலமாக இவ்வளோ முதலீடுகள் ஈர்த்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்திற்கும் யதார்த்தத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கவர்னர் வெளிப்படுத்தி இருக்கிறாரோ இந்த விஷயத்துல? அதாவது நீங்க சொல்றது, அதாவது நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். அதாவது எம்ஓஇ போட்ட உடனே அடுத்த செகண்டே இந்த பணம் வரும், உடனே லேண்ட் அதாவது பிரேக் பண்ணி உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 6-7 மாசத்துல வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் வந்து மிஸ்நோமர், எங்கேயும் நடக்காத சமாச்சாரம். ப்ராபபிலி இட் கேன் ஹேப்பன் ஒன்லி இன் a place like China. அது தட் இஸ் a different cup of tea altogether. அதையும் இந்தியாவையும் கம்பேர் பண்ண முடியாது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்ஓஇ போடுறாங்க, இதுதான் this is happening all over India. எல்லா ஸ்டேட்களுக்கும் தான் போடுறாங்க. 10 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு புள்ளி வரத்தை நம்முடைய பைனான்ஸ் மினிஸ்டர் யாராட்டேருந்து எவ்வளவு வந்திருக்குங்க அது தாண்டி வெப்சைட்ல போனீங்கன்னா யாரு, பேரு, ஊரு எல்லாமே டீடைல்ஸ் தான் அவைலபிள். நீங்க வந்து அது மாதிரி நீங்க கையெழுத்து போட்ட உடனே கையெழுத்து அந்த இங்கு காயறதுக்குள்ள பணத்தை வந்துடணும், உடனே ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு அந்த ஜாதுலாம் இட் இஸ் அப்சல்யூட்லி இம்பாசிபிள். ஜாதுன்னா இது வேற ஒரு என்னன்னு சொல்றது, நான் ஏதோ ஜாதுங்கிற வார்த்தையை ஒண்ணு யூஸ் பண்ணிவிட்டேன், மன்னிக்கணும். ஜாது தெரியலையே, ஹிந்தி வார்த்தை அது. அதாவது அர்த்தம் தெரியலையே, மாய மந்திரம், அதெல்லாம் நடக்காது சார். அது மாய மந்திரம் எல்லாம் நடக்காது, மேஜிக் அவ்வளவுதான். அதனால அதெல்லாம் நடக்காது. சரிங்க. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு பாருங்க, இதெல்லாம் பேசிட்டு ஒரு எக்ஸலண்ட் அட்மாஸ்பியர் இருக்கணும் சார். அது சீஃப் மினிஸ்டர் இருக்கும், கவர்னருக்கும் ஒரு நல்ல எக்ஸலண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இந்த மாதிரி கசிக்கு புரிஞ்சு எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ அந்த நேரத்துல நீங்க கண்ணாப்புனா தமிழ்நாடு அரசை நீங்க இந்த மாதிரி கேவலப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா எப்படி கஞ்சினியல்ல ஒரு அட்மாஸ்பியர் நாளைக்கு நீங்க பாருங்க, மறுபடியும் நீங்க நாளைக்கு அதை பத்தி பேச போறீங்க. என்னன்னா
அவர் வரமாட்டார், சரி சரி நாளைக்கு நம்ம கவர்னர் வரமாட்டார், அல்லது வந்தாலும் ஏதோ ஒரு நாடகம் நடக்க போகின்றது, சரி அந்த நாடகத்தை பத்தி நீங்க உங்களுக்கு ஒரு தீனி நாளைக்கு கிடைக்க போது, நாளைக்கு எல்லா டிவிக்கும் அதுதான் பேசு பொருளாக இருக்க போகின்றது. I think it is very unfortunate, very unfortunate. Okay sir, okay. எல்லா ஆங்கிள்லயும் I can tell you from various angles, that is education ஆ இருக்கட்டும், சரிங்க கிளாஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவா இருக்கட்டும், அப்புறம் சார் குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் அதெல்லாம் ரொம்ப கேவலமா பேசுறாரு சார், அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கின்றது. சரி சரி குவாலிட்டி ஆஃப் டீச்சர் பேசலாம். இதெல்லாம் எல்லா இடத்துலயும் நீங்க வந்து என்ரோல்மெண்ட்டுக்கு ஒரு நிமிஷம் ஸ்கூல் லெவல்ல எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பிரைமரி லெவல்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 99% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இந்த மாதிரி மத்த நம்ம இடத்துல குஜராத்ல அது மாதிரி இருக்கா? உத்தரப்பிரதேசம் இருக்கா? சரி, குஜராத் தான் ரொம்ப படு மோசமாக இருக்கின்றது. ஆகவே நாம நல்லா பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிசியேஷன், ஒரு ஒரு நல்ல செஞ்சிருக்கீங்க ஒரு நல்ல ஒரு பேச்சா இருந்ததுன்னா அது வந்து that will add a better relationship between the governor and the Tamil Nadu government. மாறாக அது எல்லாம் பேசிட்டு இருக்கிறது. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் மறக்க முடியாம he cannot suppress certain facts. அப்பப்ப சொல்லி மத்த எல்லாத்தையும் ரொம்ப படு மோசமாக பேசுவது என்பது மிக வருத்தமான சமாச்சாரம். ஓகே சார், ஓகே சார். ராமசுப்ரமணியம் சார், இப்போ இளங்கோவன் ராஜசேகர் சார் சொன்னதை போல இப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எல்லாம் நாம் வந்து ஒரு யூகத்தை எல்லாம் எழுப்ப வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடந்த கடந்த கால நிகழ்வுகள் இப்படி நடக்கும் அப்படின்ட்டு நம்பக்கூடிய அளவிற்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு உறுதியையும் நமக்கு கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சார் சொன்னதை போல தமிழ்நாடு அரசு எனக்கு அனுப்பிய இந்த உரையில் சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் பொய்களின் தொகுப்பு, அதனால இதை என்னால் படிக்க முடியாது, நானே எழுதி கொண்டு வந்திருக்கிறேன், அதை தான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார் அப்படின்னா சார் சொன்னாரு. அதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கான்ட்டு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த வார்த்தையை சொன்னா கூட அது ஒரு பெரிய முன்னுதாரண நிகழ்வாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? சார் அவர் அப்படி சொல்ல முடியாது சார். முடியாது. நாளைக்கு அவர் படிக்க முடியாதுன்னு வேணா சொல்லலாம். நான் வாக் அவுட் பண்றேன்னு சொல்ல முடிய நானா எழுதி வச்சு நான் வந்து அதை படிப்பேங்கிறதெல்லாம் அது வந்து தட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அந்த கேபினெட் என்ன டிசைட் பண்றதோ என்ன டிராஃப்ட் கொடுக்கறதோ அதுல வந்து ஏற்பதும் ஏற்காதும் அது அவருடைய ப்ரெரோகேட்டிவ். அதனால நாளைக்கு முடியாதுன்னு சொன்னார்னா தட் இஸ் ஐ மீன் அப்படிதான் நடக்க போகின்றது. நான் மறுபடியும் ஜோசியம் சொல்லாதீங்கன்னு சொல்றீங்க, நான் ஜோசியமே சொல்லல, பழங்கால நடப்புகளை பேஸ் பண்ணி இப்படிதான் நடக்கும் அப்படிங்கறத மாதிரி நான் சொல்லுகின்றேன். அதனால டெஃபினட்டா அது முடியாது. ரெண்டாவதாக அவர் வந்து அவரா வந்து ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்பீச் கொண்டு வந்து கொடுக்கறது, ஹி இஸ் நாட் தி கவர்மெண்ட். அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் மேட் இட் வெரி கிளியர். யார் ரூல் பண்றாங்கன்னா இட் இஸ் ஒன்லி தி பீப்புள், கவர்மெண்ட் எலெக்டட் பை த பீப்புள் அப்படின்னு. அது அப்ப கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் அதை டிசைட் பண்ண முடியும் என்ன டிராஃப்டா கொடுக்குறோம் அப்படிங்கிறது. இன்னைக்கு வரக்கூடிய பேப்பர்ல வரக்கூடிய செய்திகள் அவர் நான் படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதாக சொல்லி இருக்காங்க. அது தட் இஸ் அதனால நாளைக்கு இந்த ஒரு டிராமா தான் நடக்க போகின்றதுன்னு வச்சுங்களேன். நம்ம நாளைக்கு உங்களுக்கு மறுபடியும் இதே பத்தி பேசுவதற்கு ஒரு நல்ல தீனியாக இருக்கும் உங்களுக்கு. டாபிக் ஃபார் டிஸ்கஷன் டுமாரோ. ஓகே, சோ திஸ் இஸ் ஒன் பார்ட். அவர் பேசினா டிஎம்கே ஜென்டில்மேன் அவர் வந்து ராமசுப்ரமணியன் நிறைய நேரம் கொடுத்துட்டீங்க, 13 நிமிஷம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுறாரு. நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல. பட் ஒன் திங் இஸ் வெரி கிளியர், இந்த இஷ்யூல சார் இந்த ஜனவரி 26 ரிபப்ளிக் டே வேற வருதுங்க சார். ஆமா, நீங்க 20ஆம் தேதி இந்த கூட்டத்தொடர் தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் செக்ரட்டேரியட்டுக்கும் லோக் பவனுக்கும் இடையிலான சண்டை காட்சிகளும் நாடக காட்சிகளும் உச்சபட்சத்துக்கு வரக்கூடிய வாரத்தில் போகுமா சார்? ஆமா சார். இப்ப டெஃபினட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவர் படிக்க போறதில்ல. அது ஒரு பெரிய டிராமா நடக்க போகின்றது. சரி. ரெண்டாவதாக
26ஆம் தேதி அன்னைக்கு அவர் ஒரு நார்மலா ஒரு டீ பார்ட்டின்னு ஒண்ணு வைப்பாரு. அதுக்கெல்லாம் அதுக்கு யாரும் போக மாட்டாங்க. ரைட். ஆமா, அதுக்கு யாரும் போக மாட்டாங்க. அது ஒரு தட் இஸ் கோயிங் டு பி அனதர் இஷ்யூ. சோ இது மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ், நிறைய பேசுறதுக்கு நிறைய டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெடியா இருக்கு உங்களுக்கு. அதனால இன்னொரு ஒரு வாரம் 10 நாளைக்கு அரவிந்துக்கு ஒண்ணு என்ன இன்னைக்கு இந்த டாபிக் எடுக்குமா அந்த டாபிக் எடுக்குமா கவலையே கிடையாது. கிடைக்கல. ஒரு இஷ்யூ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பத்தி பேசுறாங்க சார். டாப் 3 இல்ல ஒரே நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. ஏன்னா அப்புறம் ராஜா தமிழ் மாறான் வந்து கோவப்படுவார். நான் ரொம்ப பேசுறேன். சரி இருங்க பேசிட்டேன் சார் ப்ளீஸ். அதாவது டாப் 3 எஸ்எம்இ செக்டார் நீங்க பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் 3ல தமிழ்நாடு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு சார். அதனால அதுக்கு இன்னும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் யூனிட்டுக்கெல்லாம் இங்க இம்பார்ட்டன்ஸ்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுவது தவறு. அதே மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து அபிஷியலா சொல்லப்படும். நான் சொன்னேன் 10 லட்சம் கோடின்னு. அது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா $3.6 பில்லியன் இன்னும் போன வருஷம் வந்திருக்கின்றது. ஆகவே கிட்டத்தட்ட நான் சொன்ன அந்த நெட்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த 10 லட்சம் கோடி டெஃபினட்டா வந்திருக்கு. அதெல்லாம் வெள்ளை அறிக்கையை கொடுக்குறேன்னா வெறும் வெள்ளை பேப்பரை காமிச்சாங்கன்னா அப்படிதான் காமிப்பாங்க. பிகாஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இதுல இன்டர்நெட்டை தட்டி விட்டீங்கன்னா கூகுள்ல இருந்து அப்படியே கொட்ட போறது எந்தெந்த கம்பெனி எவ்வளவு இன்வெஸ்ட் அப்படிங்கிறது. ஆகவே அடுத்ததாக ஒரே ஒரு செகண்ட் முடிச்சிடுறேன் சார். எடுத்துக்கலாம். அதாவது ஹிந்துல ஒரு 10 நாள் முன்னாடி ஏன் ஆந்திராவுக்கு போச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு பிரமாதமான ஒரு ஆர்டிகல் இருந்தது. அது என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு இடம் தான் நிறைய இருக்கு, கரம்ப இடங்கள்லாம் நிறைய இருக்கு, அதனால அதை ஆஃபர் பண்றான். ரெண்டாவதாக மத்திய அரசு இஷ்டத்துக்கு பணத்தை விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நல்ல சர்மி வித் ஈச் அதர், ஆந்திராவும் சரி அதனால நிறைய சப்சிடிஸ் எல்லாம் வாரி வழங்கணும். இங்க நமக்கு பதினொன்று தாளம் போட்டு நமக்கு இது கிடைக்க மாட்டேங்க. மெட்ரோக்கு வந்து வர வேண்டிய பணம் என்னடா. ரெண்டாவது அது வந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம், அதுக்கு அவங்க ஸ்பெஷல் கேட்டகரி ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க சொல்றபடி யூனியன் கவர்மெண்ட் நிறைய அதுக்கான சலுகைகளை கொடுக்குதுன்னு சொல்றீங்க. இங்க அதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன். புரியுது சார், புரியுது. ஓகே. அப்ப தமிழ்நாடுக்கு அப்ப வஞ்சகம் தானே நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகே சார், ஓகே.